ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் திருத்தணி போயிருந்தோம். அந்த வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். அரியோட ஃப்ரெண்டுக்கு பேபி ஷவர் ஃபங்க்ஷன். ஸோ அந்த அக்காவை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணிவிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வரலான்றது தான் பிளானு. ஸோ ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன், காலைல வழியாக எழுந்துக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் எழுந்து ரெடி ஆகிட்டு மெட்ரோ ஸ்டேஷன் போயாச்சு. பிகாஸ் அங்கேருந்து சென்ட்ரல் போகணும். ஏன் தாங்க ஒரு இருக்கேன் ரொம்ப நேரம் எத்தனை மணிக்கு ட்ரெயின் டைமிங் மாற்றி விட்டு என்னென்ன வேலை பார்த்து விட்டாங்க. நாங்கள் ஆக்சுவலாக ஸ்ட்ரைட்டாக திருத்தணி ட்ரெயின் பார்த்துருந்தோம். கடைசியில் அந்த ட்ரெயின் டைம் 10 மணிக்கு மாற்றிட்டாங்க. எங்களுக்கு 10:30 மணிக்கு ஃபங்க்ஷனு. சரி சொல்லிட்டு அரக்கோணம் போகலான்னு டிஃபன் வாங்கிட்டு வெயிட் பண்ணிருக்கோம் ட்ரெயினுக்கு. அப்புறம் ட்ரெயின் ஏறினோடனே டிஃபன் சாப்பிட்டோம். ஒரு வழியாக ஃபங்க்ஷனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஆஃப்டர் அ லாங் அலைச்சல். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பா அப்படின்னு மூஞ்செல்லாம் கருகருன்னு ஆயிடுச்சு. அப்புறம் எல்லா ஃபங்க்ஷனும் முடிச்சுட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்கே போகிறோம்? எங்கே வந்திருக்கோம்? திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி. 6 படையில் ஒரு படை தானே. முருகரப்பரை பார்க்க வந்திருக்கோம் 5ஆம் படைக்கு. ஸோ இந்த பஸ்ஸில் தான் ஏறி போகணும். ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆட்டோலாம் தேவையில்லாமல் ஏமாந்துடாதீங்க அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு. ஆனால் இந்த பஸ்ஸில் போகணுன்னா கண்டிப்பாக ஒரு 1 hour ஆச்சும் வெயிட் பண்ணணும். ஸோ திருத்தணி வந்தீங்கன்னா இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வந்தீங்கன்னா பஸ் இருக்குது. அந்த மண்டபம் பேரோட சொல்லுவாங்க, வண்டி தேவானி மண்டபம்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு தேட்டர் இருக்குது ஆப்போசிட்டில், துர்கா தேட்டர்னு. அதுக்கு ஆப்போசிட்டில் இது இருக்குது. வெளில ஆட்டோவில் வந்துட்டு ஸ்டாண்டில் அநியாயத்து காசு கேட்குறாங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் ஒருத்தருக்கு 20 rupees தான். இவங்களே கோயில்கிட்ட ஸ்ட்ரைட்டாக கூப்பிட்டு போயிட்டு திரும்பி கூப்பிட்டு வந்து கீழே இங்கே விட்டுருவாங்க. இங்கேருந்து நீங்கள் போகிறவங்க போயிருக்கலாம். அதான் அப் அண்ட் டவுன் 20ன்னு சொன்னேன். ஸோ நீங்கள் ஆட்டோவுக்கு போகிறதுக்கு பதில் இந்த மாதிரி ஃப்ரீயாக கொஞ்சம் உட்காந்துட்டு போயிடலாம். எந்த கசன்னு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து வர்றதுனால இங்கே வந்து ரூம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பே பண்ணி ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து 1 day மாதிரின்றதுனால உடனே போயிட்டு சாமியை மேலே பார்த்துட்டு வந்துட்டோம். அதனால் எங்களுக்கு ரூம்லாம் தேவைப்படல. ஸோ 1 day ட்ரிப் மாதிரி தான் நாங்கள் போயிட்டு வந்தோம். ஸோ ஃப்ரீயாக போயிட்டு சாமியை பார்த்துட்டு ஃப்ரீயாக ரிட்டர்ன் வந்துட்டோம். ஆக்சுவலாக எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் இப்போ தான் வந்துட்டு திருத்தணி வரேன் அப்படின்னு நினச்சேன். பட் அப்புறம் தான் சொன்னாங்க டாடி முன்னாடியே போயிருக்கோம். பட் எனக்கு அது ஞாபகம் இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக எனக்கு அங்கேருந்து கிளம்ப மனசே இல்லை, சுத்தமாக மனசு இல்லை. அதுக்கப்புறம் கிளம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அடுத்து திருச்செந்தூர் பிளான் இருக்குது, கண்டிப்பாக போகணும். அப்புறம் இங்கே திருத்தணியில் வந்து நிறைய ஷாப்ஸ் இருந்தது குட்டி குட்டியாக. எனக்கு வந்து செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஃபோட்டோ, சின்ன முருகர் ஃபோட்டோ வாங்கினோம். அதுக்கப்புறம் ஒரு வேல், அப்புறம் வந்துட்டு மயில் தொகை, அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு ஸ்லிப்பரை வந்து அங்கே விடுறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு. ஸோ அங்கே ஸ்லிப்பர் அண்ட் பேக், ஒரு லாக்கர் மாதிரி இருந்துச்சு. அங்கே விட்டுட்டு நீங்கள் மொபைல் பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கையில் எடுத்துகிட்டு போகலாம். மற்றபடி ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தால் அந்த பேக் அந்த லாக்கரில் போட்டு வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நடந்து போயிட்டு ஒரு வழியாக எத்தனை ரவுண்டு பாப்பா. ஆனால் ஃப்ரீயாக இருந்தனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எங்களுக்கு. எல்லாம் சுற்றிட்டு ஒரு வழியாக போய் சாமியை கிட்ட தரிசனம் பண்ணிட்டோம். முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கப்புறம் இந்த வியூ அப்பாடி செம்மையாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக நான் திருத்தணி வந்து பெரிய மலை போல் நடந்து போகவே முடியாது அப்படின்னு நினச்சேன். பட் பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது 2 to 5 minutes, 2ல் 5 minutes மேக்ஸிமம், 5 to 10 minutes தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. எப்படியும் இங்கே 100 rupees தரிசனமே காணும். ஃப்ரீ தரிசனத்துலேயே எல்லோரும் ஃப்ரீயாக கிட்டுக்கா பார்த்துட்டோம். அதனால் திருச்செந்தூர் இந்த மாதிரி டைமில் வந்தீங்கன்னா திருத்தணி சாரி எனக்கு என்னமோ திருச்செந்தூர்லேயே இருக்கு மைண்டு போனோம். திருத்தணி வந்தீங்கன்னா இந்த டிக்கெட்லாம் இருக்காதிங்க, இந்த மாதிரி ஃப்ரீயாக தான் இருக்குது. வந்து பார்த்துட்டு கொய்யாக்கா வாங்கி வச்சுருக்கேன். குறைஞ்சி இருக்கிறதுனால இப்படி கட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆக்சுவலாக எனக்கு முகூர்த்த நாள் தான் ஃப்ரீயாக இருக்குது நம்மளுக்கு. மேபி நாங்கள் லேட்டாக வந்தோம். இங்கே வந்து நட 12 to 1 க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து க்ளோஸ் கிடையாது. நைட் 8 o'clock சம்திங் வரைக்கும் இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்பனை பார்த்துட்டு 5ஆம் படை பார்த்துட்டு போங்க. நிறைய தெரியும். எல்லாம் நல்லபடியாக பார்த்துட்டு கிளம்பியாச்சு. அன்றைக்கி எங்கள் டைமாக என்னன்னு தெரியல. ட்ரெயின் டைமிங் மாற்றிட்டாங்க. வெயில், செம்ம வெயில், அப்புறம் செம்ம அலைச்சல் வேறு. ஸோ எப்படி ஒரு வழியாக எல்லாம் பார்த்துட்டு இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு டாட்டா பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பட் எனக்கு அங்கேருந்து வர மனசே இல்லை சுத்தமாக, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ அதுக்கடுத்து ரிட்டன் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பஸ்ஸும் வந்துட்டாங்க. வந்துட்டு கிளம்பியாச்சு. ஸோ அங்கேருந்து கீழே இறங்கிட்டு அங்கேருந்து திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் போய் ஸ்ட்ரெயிட் ட்ரெயின் ஏறிட்டோம். சென்னை டு அரக்கோணம் 1.5 hours ஆச்சு. அங்கேருந்து எப்படியோ போயிட்டோம். பட் ரிட்டன் வரும்போது 2.5 hours கிட்ட ஆகிடுச்சு.
அப்பாடா அப்படின்னு ஆச்சு. ஒரு வழியாக சென்னை வந்ததுக்கப்புறம் தான் உயிரே வந்துச்சு. ஸோ இப்படி தான் எங்கள் ஜேர்னி போச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.